என்னண்ணா காலங்கத்தில் இங்கே வந்திருக்க? சொல்லுண்ணா. என்னண்ணா பேசவே மாட்டேற? அண்ணா சொல்லுண்ணா. என்னண்ணா விட்றா அண்ணா? என்னண்ணா மேட்ரு சொல்லுண்ணா. இருறா அதோ ஐ பைத்தியம். அது பைத்தியமா இல்லை இவர் பைத்தியமா? ஏய், உன் மைண்ட் வாய்ஸை கேட்ச் பண்ணிட்டேன், அடங்கு. நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லைடா, இது என்னோட காலேஜ் ப்ராஜெக்ட், அதனால தான் பண்ணுறேன். என்னண்ணா சொல்கிறீங்க? காலேஜ் ப்ராஜெக்ட்னா பைத்தியம்லாம் கூப்பிட்டு சொல்லுவாங்க. அதெல்லாம் உனக்கு இப்போ புரியாதுடா, ஃபஸ்ட் இயர் தானே, ஃபைனல் இயர் வரும்போது தன்னால் புரியும். என்னமோ சொல்கிறீங்க போங்க. டேய், மனிதாபிமானம் காட்டப்படாத ஒரே பிறவி பைத்தியம் தான்டா. இங்கே யாரும் பைத்தியம் ஆகிறதில்ல, பைத்தியம் ஆக்கப்படுறாங்க சூழ்நிலை கைதியா. ஒன்றுமே புரியலண்ணா. போயிட்டு வந்த வாங்க போன எங்க இருக்கு? வராத போ, போ, வராத போ. உன்னை தாண்டி தேடி இருந்தோம். வா 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 வா. தள்ளிப்படா. இதுதான் கொண்டு வந்து அடி வாங்குறதுக்கு. கூல்டவுன். ஓகே, கூல்டவுன். அவன் தான் என் மேலே கை வைக்கிறானா? ஏய், அடங்கு. என்னண்ணா? ஏய், லூசு, அவன் தான் லூசு தான். அதுதான் அது பண்ணல. ஏய், எப்படி வச்சான் தெரியுமா? ஏய், கவனிரா. கூல்டவுன். என்னாச்சு உனக்கு? ஏன் இங்க இருக்க? என்கிட்ட சொல்லு, உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, நான் பாத்துக்கிறேன். நான் சொல்றேன். நான் சொல்லட்டுமா? நான் சொல்றேன். நான் வந்து எனக்கு ஒரு மாமா பொண்ணு இருந்துச்சா. மாமா பொண்ணு நான் போயிட்டேன். மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா கேட்டேனா, மாமால பண்ணிக்கோடா அப்படின்னு சொன்னாரா. ஒன்று என்ன ஆச்சு, எனக்கும் என் மாமா பொண்ணுக்கும் கல்யாணம் ஆச்சு. காலையில் கல்யாணம் ஆச்சா, சாயங்காலம் என்னாச்சு தெரியுமா? என்னாச்சு தெரியுமா? நானே மாமா பொண்ணுமாவும் சொல்ல போடா. சொல்ல மாட்டேன். எனக்கே உமாவுக்கும் கல்யாணம் ஆச்சா. அப்புறம் என்ன ஆச்சு? சொல்ல மாட்டேன்னா சொல்லடா. தப்பு சொல்லக்கூடாது. என் 10 மாசம் 1 2 10 மாசம் ஆச்சு. குழந்தை பாப்பா குஞ்சு கால குட்டி குழந்தை பாப்பா வந்து பாப்பா 3 வருஷம் கழிச்சு பெருசாயிடுச்சு. இவ்வளோ பெருசாயிடுச்சு. அந்த உடனே பொண்டாட்டி சொன்னா, மண்டையா முன்ன மாதிரியே குழந்தை முட்டாளக்கூடாதுடா, அவளை சூழ்ல சேரு. இன்னும் அவன் நகை வளையல் குலிசு எத்தையும் வித்து குழந்தை ஸ்கூலுக்கு அமிச்சாலா. என் குழந்தை 3 மாசம் பூஜைக்கு போச்சா. அழகா ரெட்டை சட்டெல்லாம் போட்டுக்கிட்டு லஞ்சு பேக் எல்லாம் தூக்கிக்கிட்டு அப்படியே போச்சா. அன்னைக்கு நாள் என்னாச்சு, மழையெல்லாம் ஸ்கூல்ல விட்டாங்கல்ல. அப்புறம் ஒரு கழிச்சு என் ஸ்கூலுக்கு போச்சு. என் குழந்தை பாப்பால, அப்பா நான் போயிட்டு வரேன் சொல்லிட்டு போச்சா. போன பாப்பா திரும்ப வரல. பாப்பா செத்துச்சு. பணமாதான் வச்சு பாப்பா. சாரி பாப்பா என் பொண்ணாடி செத்துட்டா. என் பொண்ணு செத்துட்டா. எனக்கு யாருமே இல்லை. நான் இப்ப எவ்வளவு காசு வேணா தரேன்டா. என் பொண்ணு எவ்வளவு தர முடியாடே. என் பொண்ணாடி இப்படி எவ்வளவு தர முடியாடா.
பெற்ற தாயை விபச்சாரத்தில் விடுவது எவ்வளவு கொடுமையோ அதனினும் கொடுமை கல்வியை விபச்சாரமாக்குவது. யாரும் இங்கு பைத்தியம் ஆவதில்லை, பைத்தியமாக்கப்படுகிறார்கள். ஆகாவிட்டாலும் சூழ்நிலை கைதியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற காரணங்களால் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களிடம் மனிதாபிமானத்துடன் நடந்து கொள்ளுங்கள். நன்றியுடன், ஹரி.